இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் நம்மளுக்கு ஒரு நொடியில தெரியுது. அப்படி தெரியலைன்னா பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னா என்ன நடக்கும்? இந்த உலகம் மீண்டும் ஒரு ஹிட்லரை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஓவியாவின் தமிழ் பேச்சு வலையொலிதளத்தின் மூலம் மாணவர்கள் தமிழ் சங்கம் நடத்தும் இன்றைய பகிர்வு நிகழ்ச்சியின் மூலம் உங்களுடன் இணைவது சே ஓமர் டன்கன் மற்றும் உங்களுடன் இணைந்திருப்பது ஓவியா. 1991 ஆப்பிரிக்கால வின்ஹூக்ன்ற நகரத்துல பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுக்கான சுதந்திரத்தை வலியுறுத்துறாங்க. இந்த வலியுறுத்தல் தான் பிற்காலத்துல வின்ஹூக் டிக்ளரேஷன் அழைக்கப்பட்டது. 1993 இந்த வலியுறுத்தலை யுனெஸ்கோ ஆதரிச்சு மே 3 உலக பத்திரிகை சுதந்திர தினமா அறிவிக்கணும்னு அறிவுறுத்துறாங்க. அந்த அறிவுறுத்தலின்படி UNGA பத்திரிகை சுதந்திர தினமா அறிவிக்கிறாங்க. மனிதனை உலகத்துக்கும் உலகத்தின் உண்மைகளை மனிதனுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருதான கிளர்மோ கார்மோ என்னும் விருது யுனெஸ்கோவால எந்த பத்திரிகையாளர்கள்லாம் கடுமையான சூழ்நிலைகளிலும் மக்களுக்கு உண்மையான தகவல்களை கொண்டு செல்றாங்களோ அவங்களுக்கு வழங்குது. இந்த கிளர்மோ அப்படிங்கிற பெயருக்கான காரணம் என்ன? கொலம்பியால எல் ஸ்பெக்டேட்டார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில கிளர்மோ அப்படிங்கிற பத்திரிகையாளர் பணிபுரிஞ்சுக்கிட்டு வராரு. அந்த சூழ்நிலையில ஒரு மாஃபியா கும்பலால சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் நடக்குது. அந்த போதைப் பொருள் கடத்தலை அவருடைய பத்திரிகையின் மூலம் அறிக்கையிட்டு காமிச்சதுக்காக 1986 டிசம்பர் 11 அவருடைய பத்திரிகை அலுவலகத்தின் வெளியிலேயே சுட்டு கொலை செய்யப்படுறாரு. அவருடைய நினைவு கூறுதல்னாலதான் அந்த விருதுக்கு கிளர்மோ என்னும் பெயரும் வருது. உலகத்திற்கு உண்மையான தகவல்களை கொண்டு செல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ஓவியாவின் தமிழ் பேச்சு வலையொலிதளம் எங்களின் உலக பத்திரிகை சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.